5 மினிட்ஸில் ஈஸியாக ஒரு பன்னீர் ஃப்ரை, இன்ஸ்டன்ட் பன்னீர் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வெறுமனே சாப்பிடவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ரொம்ப சூடேறக்கூடாது. லைட் சூடுலேயே நம்ம எல்லா மசாலா தூளையும் மிக்ஸ் பண்ணிட்டா தான் மசாலாத்தூள் கரிஞ்சு போகாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு, டிஷ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு போட்டு லைட் சூடுலேயே இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கரிஞ்சிராமல் இருக்கணும். லைட்டு ஹீட் இருந்தால் தான் அந்த மசாலா கரெக்டாக இருக்கும். மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி மெதுவாக பெரட்டி விடுங்க. அந்த மசாலா பன்னீரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மெதுவாக தோசை கரண்டியை வச்சு மெதுவாக பெரட்டி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி. சிம்மில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே வெறுமனே சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, எண்ணெயில் பொரிச்சு எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா எல்லாம் எல்லா பக்கமுமே நல்லா கோட்டாகி சூப்பராக வந்துடுச்சு. பன்னீரும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் ஒவ்வொரு பக்கமும் இருந்து எடுத்தால் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹேவ் அ நைஸ் டே.